லைவ் தமிழ் செய்திகள். லைவ் தமிழ் செய்தி கடந்த வாரம் நடைபெற்ற நினைத்தாலே இணைக்கும் சுற்று தொடர்பாக தகவல்களை தர விரும்புகின்றது. சரிகமப்பா நிகழ்ச்சியானது பலருக்கும் இசை மேடையாக அமைந்து அவர்களின் திறமைகளை வெளிக்காட்ட வழிவகுப்பதாக பலரும் கூறியிருக்கின்றார்கள். இசை அமைப்பாளர்களுக்கு மத்தியில் இந்த மேடை பிரபல்யம் பெற்றிருக்கின்றது. இந்த மேடைகளில் இருக்கின்ற பல திறமையாளர்களை இசை அமைப்பாளர்கள் இனங்காணுவதற்கு இது ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. சரிகமப்பா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் கடந்த வாரம் இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் 4வது சுற்றில் கலந்து கொண்டு தனது விசேட கண்காணிப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அங்கு பாடியவர்களின் ஒவ்வொரு சங்கீத நுணுக்கங்களையும் அவர் அறிந்திருந்தார். இசை குடும்பத்தில் பிறந்த அவருக்கு சங்கீதம் தொடர்பாக பல நுணுக்கங்கள் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது. சங்கீதத்தில் நிபுணத்துவம் பெற்ற இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா அந்த நிகழ்வுக்கு வந்ததால் பலரும் தனது கூடுதலான ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இளையராஜாவின் பழைய பாடல்கள் நினைத்தாலே இனிக்கும் சுற்று அங்கு ஒலியாக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜி அவர்களும் பாடிக்கொண்டிருந்தார். ஆகவே யாராலும் மறக்க முடியாத நினைவாக அந்த நினைத்தாலே இணைக்கும் சரிகமப்பா நிகழ்ச்சி காணப்பட்டதாக பல ரசிகர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பல கடந்த வாரம் நடந்த சுற்றில் யாருதான் வெற்றி பெறுவார் என்று குறிப்பிட முடியாமல் இருப்பதாக நடுவராக வந்த கார்த்திக் ராஜா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே சரிகமப்பா நிகழ்ச்சி தொடர்பாக லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.